நீயும் பிகாம் எம்காம் ஏதோ டபுள் டிகிரி முடிச்சு வச்சிருக்கீல, நீ எந்த வேலைக்கு போயிட்ட? நான் பொம்பளை பிள்ளைல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. நான் 2 பிள்ளைகளை பெற்றுட்டேன். இன்னி யாரில் என்ன வேலையை கேட்பா? ஏன் எங்கள் டீச்சர் தான் பிள்ளைகளை பார்த்துட்டு வேலைக்கு வராங்க. உங்கள் அப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க, வெளியில் வேலைக்கு விடலைல. உடனே அப்பா ஆத்தான்லாம் சொல்லிக்கிட்டு அலையாத, ஒன்றால் போக முடியல, நல்ல வீட்டில் படுத்து எழுந்திரிச்சிட்டு கிடக்க. இப்போ வரைக்கும் உங்கள் அப்பன் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ சொல்ல ஆரம்பிங்க. தானம்மா உண்மை. உங்க தேவிடு அப்பா எங்கேயோ காலையிலேயே கிளம்பி போனாரு. ஆமாடா, உன் தங்கச்சி சைக்கிள் வேணும்னா அதனால சைக்கிள் வாங்க போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நான் ஒரு சைக்கிள் கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? உனக்கு தாண்டா கேட்டாரு. அவளுக்கு வாங்க போயிருக்கான்னு சொல்றீங்க? டேய், நீ சைக்கிள் ஓட்டுவியாடா? நான் சைக்கிள் ஓட்டுனா ரோட்ல ஓட மாட்டேன்னு சொல்லுதா? சைக்கிள் போகும்டா, நீ மிதிச்சு போவியா? எனக்கு கை காலு கண்ணு எல்லாம் இருக்குல்ல, நான் மிதிச்சு போக மாட்டேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? நான் வேண்டான்னு உங்ககிட்ட சொன்னானா? இப்படி கத்துற? அவ கேட்டான்னு உடனே சைக்கிள் வாங்க போயிட்டாரு. நான் எத்தனை நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் வரட்டும் இன்னைக்கு. கூட சேர்ந்தவங்க 2 பேர் சைக்கிள் வாங்கி இங்க ஓட்டிட்டு இருக்காடா. அட பாட்டு பிள்ளை அழுகுதுடா. கூட என்ன எல்லாரும் ஸ்கூல்ல சைக்கிள்ல வராங்க, நான் நடந்து போலையா? உனக்கு 7 வயசாகுது, அவ கூட போய் போட்டி போட்டுட்டு இருக்கற. எனக்கு வாங்கி கொடுத்தா நான் ஏன் போட்டி போடுதேன்? முதல்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னா பாத்துக்கோ, அடி வாங்கிடுவேன். ஆமா, இந்த வீட்டில் அது ஒன்று தான் குறை. இன்னியும் வாங்கல, அடிக்கவும் செய்யுங்க இன்னி. கார்த்தி, உனக்கு 1.5 மாசம் லீவு தானடா, அதுக்கப்புறம் வாங்கி கொடுவோம். நீங்கள் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம், நான் ஊருக்கு போய் பாட்டிகிட்ட வாங்கிக்கிடுவேன். அவளே பாவண்டா, அவட்ட எங்கடா காசு இருக்கும்? கொஞ்சம் பொறு, உங்க அப்பா அடுத்த மாசம் வாங்கி தர சொல்றேன். அதான் பைக் சவுண்டு கேக்கு வந்துருச்சு, போங்க. இப்படி உட்கார்றா. சொல்லுங்க. கால் மேல கால் போட்டு மரியாதை ரொம்ப தான். போதும் உங்களுக்கு இந்த மரியாதை, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. அவர் ஒரு ஆள் தான் வேலை பார்த்தாரு, பாவம் இல்லையாடா? இப்பதான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க கேட்கறதெல்லாம் இனிதான் வாங்கி தர முடியும். முத அவ கேட்டாடா, வாங்க போயிட்டாரு. சத்தம் போடாதடா. நான் ஒன்றும் சத்தம் போடலை. போடாத கார்த்தி, ஏன் நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கிறேன். அப்பாட்ட கொஞ்சம் காசு கேட்டு நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு. ஆமாம், இப்போ இப்படி தான் சொல்லுவேன். அடுத்த மாதம் வந்த உடனே ஐயையோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல, இப்போ எதுக்கு சைக்கிளு, நடந்து போயிட்டு வா, பக்கத்தில் தானே ஸ்கூலு அப்படிம்பேன். இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. பாப்பமா, பெட்டு வைப்போமா? பெட்டு வேண்டாம், பேட்டு வேண்டாம்டா, நான் வாங்கி தரேன்டா. இங்கடி நுழைஞ்சிட்டு வர. அந்த விஷயம் சொல்லிட்டியா? நீ அவன்கிட்ட இப்போ அடிதான் வாங்க போற. எனக்கு சைக்கிள் வாங்க போறாங்க தெரியுமா? ஒன்று தெரியாதா? எனக்கு பைக்குன்னு தான் சேர்த்து வாங்க போகிறாங்க. இதை சொல்லலையா அவங்ககிட்ட? அம்மா, இது சொல்லவே இல்லை அப்பா என்கிட்ட. நீ மட்டும்தான் எங்கள் வீட்டில் பிள்ளையா? அவன் பிள்ளை இல்லையா? என்ன நடக்கு? இவனை வெறுப்பேற்றலான்னு பார்த்தா நம்ம தலையில் பெரிய இடியா வைக்கிறாங்க. அம்மா, இவ பார்த்தியா, பிள்ளைங்க வாங்கலாம்லாம் வாங்கலை, என்னை வெறுப்பேற்றி பார்க்கணுன்னு வாங்குறா. இப்போ புரிஞ்சிருச்சுடா அவளை. என்ன பண்ணுறது? இப்போத்தான் அவட்ட கையில் 4 காசு இருக்கு. காசு இருக்குன்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கழுத சைக்கிள் கேட்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டு. அவர் ஆனால் உனக்கு தான் வாங்கணும்னு சொன்னாருடா. நான் தான் இந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க, அடுத்து அவனுக்கு வாங்கிக்கலான்ட்டேன். சொன்னது இப்போ தப்பா போச்சு. ஏய், எங்க அப்பா வரட்டும், நான் இதை எப்படி அப்படியே சொல்றேன். உங்க அப்பனுக்கு 2 கொம்பு இருக்கு, நீ போய் சொல்லு போ. ரவி, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஓட்டுவேன், அதை கீழே போட்டு உடைப்பேன். உனக்கு என்ன? உடைப்படி உடைப்பேன். அந்த 4 முடி ஆஞ்சி விட்டா உடைப்பேன். இருக்க 4 முடி தான் உனக்கு இருக்கு. வரட்டும், நீ சொன்னதை சொல்றேன். நீ சொல்லு, நானும் சொல்றேன். யார் சொல்றதை கேட்காரு பார்ப்போம். ஏம்மா அவர் இவளை நல்லா நம்புறாரு, நம்மள எது சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டேக்காரு. பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு எப்போ போ, இங்கே நிம்மதியாக இருக்கும் அப்படிங்காரு. ஊருக்கு ஒரு நாள் தான் போயிருக்கா, அவருக்கு இங்கே போர் அடிக்கும். ஆள் இல்லைன்னு டெய்லி நைட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சு என்னம்மா? அப்படிலாம் இல்லடா, நீயும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் இப்படி தாண்டா கொஞ்சிட்டு இருந்தாரு. இவளும் எருவ மாடு மாதிரி வந்துட்டா நல்லா அடிக்கத்தான் செய்வாரு. நல்லா அடிப்பாரு, பார்க்கலாம்.
உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வரேன். சைக்கிள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா சைக்கிளு. அப்பா அவளுக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், நீங்கள் ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ப்ளூ கலரும் பிடிக்கும். இதான் என் மகா, எது வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவா. ம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அவன் நான் மிதிப்பேன் இல்லைன்னா கீழே ஓட்டு உடைப்பேன், உனக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. சைக்கிள்னா கீழே விழுந்தா உடையையும் எல்லாம் செய்யும், அதான் அவள் சொல்லியிருக்கா. அப்பானா அப்பாதான். அவட்ட ஏதாச்சும் ஏட்டி பூட்டி பேசியிருப்பியே, அதனால தான் அவள் அப்படி பதில் சொல்கிறா. பரவாயில்ல, சைக்கிள் நல்லா தான் இருக்கு. எவ்வளவுங்க? நான் காசு கொடுக்க போறியா? அப்பா நான் உங்கள்கிட்ட எத்தனை நாள் சைக்கிள் கேட்டேன், எனக்கு வாங்கி தந்தீங்களா? உனக்கு ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் பார்த்துருக்கேன்டா, அடுத்த வாரம் உன்னை கூட்டு போய் காட்டுறேன், பிடிச்சிருந்தா அதை வாங்கிடுவோம். எப்பா பைக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்க வேண்டியதான், சைக்கிளில் செகண்ட் ஹேண்ட் யாராச்சும் வாங்குவாங்களா? பாப்பாவுக்கே 9,000 ஆயிடுச்சுடா, உன் சைக்கிள் 15,000 சொல்லுறாங்க. அவளுக்கு செகண்ட் சைக்கிள் பார்க்க வேண்டியதானே, பழகத்தானே போகிறா. அது ஓட்டியா இருந்தா நான் கீழே விழுந்துருவேன்ல, புது சைக்கிள் தான், நான் கீழே விழ மாட்டேன். இந்த சைக்கிளையும் நல்லா ஓட்டினா கீழே விழ மாட்டாங்க. என்ன அப்பா வாங்கி தர சைக்கிளை ஓட்டு நீ. சரிடா, சண்டை போடாத. அடுத்த மாதம் சம்பளம் கூட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க, உன்னை கூட்டு போய் நான் புது சைக்கிளே வாங்கி தரேன். எனக்கு நான் மட்டும் இவருக்கு வாய் உம்முன்னு போயிடும். தாய் கிழவி அப்படியே நைஸாக ஓடிடுச்சு வாரு. சைக்கிள் நல்லா தான் இருக்குது, ஒரு ரவுண்ட்ஸ் போகலாமா? நான் ஓட்டுறேனே, எனக்கு சொல்லிட்டானே. இப்போ அண்ணம்ப, அப்புறம் வந்துட்டு ஏ கார்த்தி, நான் எனக்கு தான் ஓட்ட தெரியும்ல, நீ எதுக்கு என் சைக்கிளை தொடுதம்ப? உங்கள் அப்பாவை கூப்பிட்டு நீயே பழகு. நீ சொல்லிட்டானே, ப்ளீஸ்ண்ணே. எனக்கு வேலை இருக்குது, என்னால் முடியாது. நானே 2 நாளா சைக்கிள் கற்று காட்டுறேன். கவினா சும்மாவா?